வணக்கம். உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவு எதுக்காகனா, மிதுன ராசிக்கு இந்த 2/6/2026 அன்று நடைபெறுகின்ற குரு பெயர்ச்சி. ஜென்மத்துல குரு பகவான் இருக்காருங்க. அவர் இடம்பெயர்ந்து 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகத்துக்கு அமர போறார், உச்சம் பெற போறார். நமக்கு 7ஆம் அதிபதி அவர் தான், 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய பாதகாதிபதி இவரே தான். நம்ம ராசிக்கு குரு பகவான் பாதகாதிபதி. ஆனால் தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய 10ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல ஸ்தான பலம் பெறுவது என்பது ரொம்ப பெரிய விஷயம். 12 ஆண்டுக்கு ஒரு முறை இந்த குறிஞ்சி பூ மாதிரி நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. வாழ்க்கையில நீங்க நெறிமுறை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தா இனிமேல் உங்கள் வாழ்க்கையை தானாக பிரட்டி போடக்கூடிய அமைப்பை கொடுக்க போகும். இந்த 2ஆம் இடத்துல ஸ்தான பலம் பெறும் என்று 2 விஷயங்களுக்கு மட்டும் தடை கொடுக்கும். ஒன்று, தாயார் உடல்நலத்திலையும் மனைவியோட உடல்நலத்திலையும் கொஞ்சம் சற்று கவனத்தை எடுத்துக்கக்கூடிய காலமாகும் இருக்கும். நிறைய பேருக்கு திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தடை தோஷங்கள் விலகுகின்ற காலம். ஆண் மகவு பிறக்கின்ற பாக்கியம் எல்லாம் கிடைக்க போது மிதுன ராசிக்காரர்கள் ட்வின்ஸே பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். இதுவரைக்கும் இல்லாத ஒரு திருப்பு முனை என்று சொல்லக்கூடிய அமைப்பு. தொழில் காரம், அந்த முதல்ல வேலையே இல்லை சுவாமி எங்களுக்கு, நான் ஏதோ சரியான வேலை வாழாம இருக்கேன், நான் எந்த ஒரு ஜாப்பும் இல்லாமல் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் இனி விதிமுறை இல்லாத அளவுக்கு உயர்ந்தபடி என்று சொல்லக்கூடிய அமைப்பு. சிகப்பு கமலம் போட்டு வரவேற்குங்க. அரசியல்ல இருந்தாலும் சரி, அரசியல் இல்லைனாலும் சரி, இது வரைக்கும் தேடாம இருந்த நாம் எல்லா இடத்துலையும் தேடி போயிட்டு நாம ரிவேஸ் மட்டுமே போயிட்டோம். இது வரைக்கும் தேடுகின்ற இடத்துல நாம கேட்டு பார்த்து இந்த வசதிகள் எதுவுமே நம்மளுக்கு கிடைக்கலன்னு சொன்னவங்க மிதுனராசிகார் அனைவருக்கும் கதவு திறக்கின்ற காலங்கள் உருவாகிவிட்டது. குட் டைம் த ஸ்டார்ட் நவ். வேலைக்கு அமைப்போ தொழிலுக்கோ எல்லாம் ஒரு பெரிய முயற்சி ஸ்தானத்தில் அமர்கின்ற அமைப்பை பெறுகின்ற இந்த மிதுனம் இனி சிகப்பு கம்பளத்தை போட்டு வரவேற்கின்ற காலங்களாக இந்த குரு பெயர்ச்சி இருக்கும். நல்லவை அனைத்தும் வந்து சேரும், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.